நம்மால் செய்யப்படும் நல்ல செயல்களை விட நம்மால் பேசப்படும் ஒரு தவறான வார்த்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? குகள் அரணனப்பட்டதை இல்வாழ்க்கை அஃதும். பிறன்பழிப்ப தில்லாயின் நன்று. குறள் 49. தமிழ் பொருள். இல்வாழ்க்கை அறமாகக் கருதப்படும். ஆனால் அது பிறரைப் பழிப்பதில்லாததாக இருந்தால்தான் சிறந்ததாகும். எளிய விளக்கம். ஒருவர் நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்தி அறச்செயல்கள் செய்து கொண்டிருந்தாலும் பிறரைப் பற்றி குறை கூறினால் அது முழுமையான அற வாழ்க்கை ஆகாது. நல்ல வாழ்க்கை என்பது செயலில் மட்டுமல்ல, சொல்லிலும் வெளிப்பட வேண்டும். பிறரைப் பழிக்காமல் பேசுவதுதான் உண்மையான உயர்ந்த பண்பு. உதாரண கதை. ஒரு நகரத்தில் கிருஷ்ணன் என்ற ஒருவர் இருந்தார். அவர் தனது குடும்பத்தை மிகவும் நன்றாக கவனித்தார். விருந்தினர்களை அன்புடன் வரவேற்றார். ஏழைகளுக்கு உதவி செய்தார். ஆனால் அவருக்கு ஒரு குறை இருந்தது. அவர் யாராவது முன்னேறினால் அவர்களைப் பற்றி பின்னால் பேசுவார். அவருக்கு அதெல்லாம் தகுதி இல்லை என்று கூறுவார். ஒருநாள் அவருடைய நண்பர் அவரிடம் சொன்னார், நீ செய்யும் நல்ல செயல்கள் எல்லாம் பாராட்டத்தக்கது. ஆனால் உன் வார்த்தைகள் அந்த நன்மைகளை மறைக்கின்றன. இந்த வார்த்தைகள் கிருஷ்ணனை ஆழமாக சிந்திக்க வைத்தது. அவர் தனது பழக்கத்தை மாற்ற முடிவு செய்தார். பிறரைப் பற்றி பேசுவதை நிறுத்தினார். அதன் பிறகு மக்கள் அவரை உண்மையாக மதிக்கத் தொடங்கினர். அவரின் பெயர் நல்லவர்களின் பட்டியலில் உறுதியாக நிலைத்தது. இந்தக் கதையின் பொருள். நல்ல செயல்கள் மட்டும் போதாது. நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய குணத்தைக் காட்டும். பிறரைப் பழிப்பது நம்முடைய நன்மைகளை மறைக்கிறது. ஊக்கவுரை. வார்த்தையை கட்டுப்படுத்தும் மனிதன்தான் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். நிஜ வாழ்க்கை சம்பவம். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்த ஒருவர் மிகவும் திறமையானவர். அவரின் வேலைத் திறமை அனைவரையும் கவர்ந்தது. ஆனால் அவர் சக ஊழியர்களைப் பற்றி பின்னால் குறை கூறுவார். சில காலத்தில் அவரது இந்த பழக்கம் மேலதிகாரிகளுக்கு தெரிந்தது. அவரது திறமை இருந்தாலும் அவரிடம் நம்பிக்கை குறைந்தது. முக்கியமான திட்டங்களில் அவரை சேர்க்கவில்லை. அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை. அவர் புரிந்து கொண்டார், திறமை மட்டும் போதாது, நற்பண்பும் அவசியம். நகைச்சுவை உதாரண கதை. ஒரு மாணவன் ஆசிரியரிடம் சொன்னான், சார், நான் யாரையும் பின்னால் பேச மாட்டேன். ஆசிரியர் கேட்டார், அப்படின்னா எப்படி பேசுவாய்? மாணவன் சொன்னான், அவர்களே இல்லாத நேரத்தில்தான் பேசுவேன். இது நகைச்சுவையாக இருந்தாலும் நாம் தவிர்க்க வேண்டிய பழக்கத்தை நினைவூட்டுகிறது. கதையின் சின்ன பொருள். நாவைக் கட்டுப்படுத்தினால் மனிதன் உயர்வான். பிறரைப் பழித்தால் அவன் மதிப்பு குறையும். மீண்டும் குறள். அரணனப்பட்டதை இல்வாழ்க்கை அஃதும். பிறன்பழிப்ப தில்லாயின் நன்று. தமிழ் பொருள். மீண்டும். இல்வாழ்க்கை அறமாகும். ஆனால் அது பிறரைப் பழிக்காததாக இருந்தால்தான் முழுமையான அறமாகும். முடிவு. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.